வணக்கம். நம்ம வளரி வேந்தன் வலையொலிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வலையொலிக்கு புதுசா வரவங்க குழுவில இணைந்து, அதாவது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவையும் தாங்க. நான் உங்கள் வளரி வேந்தன். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு பிரியாணி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்துல்லா. அவனோட மனைவி சகானாவுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அப்துல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன் மனைவிக்காக ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கிக்கிட்டு இரவு 10 மணிக்கு அவன் மட்டும் தனியா வண்டியில வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான். வெளிச்சமெல்லாம் மறைந்து இருள் சூழ்ந்த பகுதிக்கு போகும்போது வழக்கத்துக்கு மாறா சாலை முழுக்க ரொம்பவே அமைதியா இருக்கு. அப்போ காப்பாத்துங்கன்னு அழுதுகிட்டே ஒரு பொண்ணுடைய குரல் கேட்குது. அப்துல்லா வண்டியை நிறுத்தி சுத்தி பார்க்கறான். அங்க யாருமே இல்லை. மறுபடியும் அந்த பெண்ணுடைய குரல் கேட்க, அது பக்கத்துல இருக்கிற கரும்பு காட்டுக்குள்ள இருந்து தான் கேட்குதுங்கிறத உறுதிப்படுத்திக்கிறான் அப்துல்லா. யாரோ ஒரு பொண்ணை தான் கரும்பு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செய்கிறாங்கன்னு அப்துல்லா வண்டியை விட்டு கீழே இறங்கி கரும்பு காட்டை நோக்கி வேகமா ஓடுறான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல், அங்க போகாத நில்லுடா அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்க யாருமே இல்லை. மறுபடியும் கரும்பு காட்டுக்குள்ள இருந்து அந்த பெண்ணுடைய குரல் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி கூப்பிடுது. முன்னாடி கரும்பு காட்டுக்குள்ள இருந்து காப்பாத்துங்கன்னு ஒரு பெண்ணுடைய குரல், பின்னாடி இருந்து அங்க போகாதன்னு சொல்லி ஒரு ஆணோட குரல். ஆனா சுத்தி பார்த்தா அந்த இடத்துல அவனை தவிர வேற யாருமே இல்லை. இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு வண்டியை நோக்கி வேகமா நடந்து போனான். மறுபடியும் கரும்பு காட்டுக்குள்ள இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த பெண்ணுடைய குரல் கூப்பிடுது. அப்துல்லா திரும்பி கூட பார்க்காம வேகமா வண்டியை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கான். மறுபடியும் அந்த பெண்ணுடைய குரல் பல்ல கடிச்சுக்கிட்டு, கூப்பிட்டா வரமாட்டியாடா அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்லுது. ஆனா அவன் திரும்பி பார்க்காம வண்டியை நோக்கி போய்கிட்டே இருக்கான். யாரோ இவன் பின்னாடி நடந்து வர மாதிரி கொலுசு சத்தம் கேட்குது. அப்துல்லா வேகமா வந்து வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்த அப்துல்லாவுக்கு இதயமே நின்றுடக்கூடிய அளவிற்கு ஒரு பேரதிர்ச்சி. கரும்பு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் உருவம் முகம் சிதைந்த நிலையில தலைவிரி கோலத்தோட ஆக்ரோஷமா அப்துல்லாவை முறைச்சி பார்த்துக்கிட்டே அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதோட கண்கள் இருந்து ரத்தம் வழிந்தோடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த அப்துல்லா பயத்துல உறைந்து போய் நிற்க, அந்த பெண் உருவம் இவனை நோக்கி மெல்ல நடந்து வந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல், இங்கிருந்து சீக்கிரம் போடா, போன்னு சொல்றேன் இல்லை அப்படின்னு கோபமா சொல்லிக்கிட்டே அப்துல்லாவை ஓங்கி கன்னத்திலேயே அடிக்குது. சுயநினைவுக்கு வந்த அப்துல்லா வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து போயிட, வீட்டுக்கு வந்ததும் வண்டியை நிறுத்திட்டு பிரியாணி வண்டியிலேயே விட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறான். நீண்ட நேரம் காத்திருந்த மனைவி அப்துல்லா வராததால படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பி நடந்ததை எதுவும் சொல்லி அவங்கள பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அப்துல்லாவும் அமைதியா போய் படுத்துக்கிறான். அவன் ஒவ்வொரு முறையும் கண்களை மூடும் பொழுது வழியில நடந்த அமானுஷ்யமான சம்பவங்கள், அந்த பெண்ணுடைய உருவமும் அவன் தூக்கத்தை கலைச்சிக்கிட்டே இருக்கு. அல்லாவை வேண்டிக்கிட்டே ஒரு வழியா தூங்கிடுறான். நேரம் இரவு 1 மணி. திடீர்னு யாரோ இவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு. சுவாசிக்கவே ரொம்பவும் கடினமா இருக்கு. இவன் முகத்துக்கு மேல ஏதோ சொட்டு சொட்டா விழுது. அதை தொட்டு மூந்து பார்க்கறான். ரத்த வாடை அடிக்குது. அவன் மெல்ல கண்களை திறந்து பார்க்கறான். அவனோட கண்களை அவனாலேயே நம்ப முடியல. பொழுது விடிஞ்சதும் முதல் வேலையா தன் கணவரை தர்காவுக்கு கூட்டிட்டு போறாங்க சஹானா. அவன் கரும்பு காட்டுக்கு பக்கத்துல பார்த்த அந்த அமானுஷ்யமான பெண் உருவம் அவன் மேல உட்கார்ந்துக்கிட்டு ஆக்ரோஷமா அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. கூப்பிட்டா வரமாட்டியாடா அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா சொல்லுது. சத்தத்தை கேட்டு அரை தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவனோட மனைவி தன் கணவன் மேல இருக்கிற அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்த்து அதிர்ந்து போறாங்க. உடனே வேகமா பூஜை அறைக்குள்ள ஓடி போய் அல்லாவுக்கு முன்பு இருந்த விபூதியை எடுத்துட்டு வந்து அந்த உருவத்து மேல போடுறாங்க. சக்தி வாய்ந்த அல்லாவோட விபூதி பட்டதும் அந்த உருவம் அலறிக்கிட்டே சன்னல் வழியா ஓடி மறைஞ்சு போயிடுது. தான் தப்பிச்சிட்டோம்னு நிம்மதி பெருமூச்சு விடுறான் அப்துல்லா. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம மனைவி கிட்ட சொல்லுறான். அதை கேட்ட அவனோட மனைவி பயத்துல ஆடி போயிடுறாங்க. அந்த அல்லா தான் உங்களை காப்பாத்தி இருக்குன்னு சொல்லி விபூதியை அவன் நெற்றியில பூசிட்டு இரவு முழுக்க தூங்காம அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. தர்காவை நெருங்க நெருங்க மெல்ல மெல்ல அப்துல்லாவோட உடல் முழுக்க தீக்காழம் பட்டது போல எரியுது. அப்துல்லா வலி தாங்க முடியாம தரையில புரண்டு அழுகுறான். கொஞ்ச நேரத்துல அவன் கண், வாய், மூக்கு எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. சகானாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அழுது கத்தி கூச்சலிடுறாங்க. சத்தத்தை கேட்டு மசூதிக்குள்ள இருந்து வெளியே வந்த குரான் பாய் அப்துல்லாவை பார்க்குறாரு. அவன் பக்கத்துல ஒரு கருப்பு உருவம் அதோட நகத்தால அவன் உடம்பை கீறிக்கிட்டு இருக்கிறது குரான் பாய் கண்ணுக்கு மட்டும் நல்லா தெரியுது.
நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட குரான் பாய் தான் வச்சிருந்த விபூதியை எடுத்து அதை நெற்றிக்கு நேராக வச்சு ஏதோ மந்திரங்களை மனதுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு போய் அந்த உருவத்து மேலே போடுறாரு. விபூதி பட்டதும் அது அங்கிருந்து ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் எரிச்சலெல்லாம் அடங்கி அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் இயல்பு நிலைக்கு வந்துடுறான். குரான் பாய் அவனை மசூதிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய சக்கரத்தை வரைந்து அதில் சுற்றி 4 திசையிலும் அகல் விளக்கு வச்சு அந்த வட்டத்துக்குள்ளே அப்துல்லாவை உட்கார வைக்கிறாரு. பக்கத்திலேயே விபூதியால் ஒரு சின்ன வட்டத்தை வரைந்து அதுக்கு நடுவில் உயிரோடு ஒரு கோழியை வைக்கிறாரு. அப்துல்லாவோட மனைவி கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து அதை கையிலேயே வச்சுக்க சொல்லிட்டு மனதுக்குள்ளேயே சில மந்திரங்களை உச்சரிக்கிறாரு குரான் பாய். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மசூதிக்குள்ளே இருக்கிற எல்லா மின் விளக்குகளும் அணைந்து அந்த இடம் முழுக்க கும்மிருட்டா ஆகுது. அப்துல்லா கிட்ட குரான் பாய் என்ன நடந்தாலும் வட்டத்தை விட்டு வெளியே வராத, அப்படி வந்து அவன் உயிருக்கே ஆபத்தா முடியும்னு சொல்லிட்டு மந்திரங்களை உச்சரிக்கிறாரு. அப்துல்லாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறான். அந்த இருட்டுக்குள்ளே யாரோ இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி நடந்து வர சத்தம் நல்லாவே கேட்குது. அந்த சத்தம் அவன் அருகில் வர வர பக்கத்தில் இருக்கிற கோழி பழத்தில் அலறுது. அப்துல்லாவுக்கு பழம் மேலும் மேலும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கு. அவன் பக்கத்தில் வந்த அந்த சத்தம் அப்படியே அமைதியாயிடுது. திடீர்னு கோழியோட கழுத்தை திருக்கிற சத்தம். கோழி வலியில் துடிக்க அதோடைய ரத்தம் அப்துல்லா மேலே தெரிக்குது. அப்துல்லா கண்களை மூடி அல்லாவை வேண்டிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்தில் எரியுது. அப்துல்லாவோட மனைவி பயத்தில் கத்துறாங்க. சத்தத்தை கேட்டு கண்களை திறந்த அப்துல்லா தன் மனைவியை பார்க்குறான். அவங்க இவனுக்கு பின்னாடி எதையோ பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்துல்லா மெல்ல திரும்பி பார்க்குறான். அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு கருப்பு உருவம் கோழியை உயிரோட கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. குரான் பாய் அந்த உருவத்துக்கிட்ட உனக்கு என்ன வேணும், ஏன் இவனை தொந்தரவு பண்ணுறன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த உருவம், எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவனை கொல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை நெரிக்க போகுது. குரான் பாய் அல்லாவோட புனிதமான தீர்த்தத்தை எடுத்து அந்த உருவத்து மேலேயே அடிக்கிறாரு. தீர்த்தம் பட்ட உடனே அந்த உருவம் வலியில் துடிக்குது. அதுக்கப்புறம் சில மந்திரங்களை சொல்லி அந்த உருவத்தை பலவீனப்படுத்தி ஒரு பாட்டிலில் அடைச்சி அதை எடுத்துக்கிட்டு போய் சுடுகாட்டில் புதைக்க சொல்லி தன் சீடர்கிட்ட கொடுத்து விடுறாரு.